சிவபெருமான் மன்மதனை எரிச்சு மன்மதன் சாம்பல் ஆயிட்டான். அங்க ரதிதேவி அதை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவர்களுக்கு உதவி செய்ய என் கணவர் இந்த நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ரதிதேவி. வெளியே நிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அது முன்னாடியே தெரியும். எப்படியாவது சிவபெருமான யோக நிலையை கலைக்கணும், அதற்காகத்தான் ஒரு அம்பா பயன்படுத்தினாங்க மன்மதனை. பிரம்மதேவருக்கு ஒரு சின்ன ஆனந்தம், எப்படியோ சிவபெருமான் யோக நிலை கலைஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க சிவபெருமான் மன்மதனை சாம்பலாக்கின கையோட மறுபடியும் தியானத்துக்கு போயிட்டாரு. என்ன இது, மறுபடியும் சிவபெருமான் தியானத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி வெளியே இருக்கிற பிரம்மதேவர் தேவர்கள் எல்லாம் ரொம்ப கண்ணீர் மல்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சிவபெருமான துதிச்சு பாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ரதிதேவி உள்ளார தேவர்களுக்காக வந்த தன் கணவர் இறந்துட்டாரேன்னு சொல்லி மனம் வருந்தி புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. சிவபெருமான்